Hi friends, welcome to Aksha Kitchen Recipes. இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அலசி வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதோட 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி இதை அப்படியே 3 விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க. அது அப்படியே வேகட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இல்லை சின்ன பிரிஞ்சலை ஒன்று, ஒரு 2 கிராம்பு, கூடவே அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்து சீரகம் மிளகு எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், எந்த வெஜிடபிள் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு சின்னதாக பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுனால சுவை கூடுதலாக இருக்கும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதோட தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே கோதுமை ரவையில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. வெஜிடபிள்லாம் பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இது மாதிரி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் பூரா இறங்குறதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். 3 விசில் கிட்ட வந்து நல்லா பூத்து வெந்திருக்கு பாருங்கள். கோதுமை ரவையும் கடலைப்பருப்பும் இப்போ நல்லா கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தோன்னா 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றி இது மாதிரி தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம். இது ஆற ஆற கொஞ்சம் திக்காகும். இப்போ வெஜிடபிள் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப வெந்துடாமல் இந்த அளவுக்கு பாதி வேக்காடு இருந்தால் தான் மென்று சாப்பிட சுவையாக இருக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷான புதினா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்ல மணமாக சுவையாக இருக்கும். சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்ச கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெஜிடபிளோட நம்ம கடலைப்பருப்பு வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல மணமாக சுவையாக நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நல்லா இது மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கொதி வரவிடுங்க. வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததும் இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட பவுலில் மாற்றி பரிமாறி பாருங்கள். இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் நைட்டு டின்னர் கூட ஈஸியாக செஞ்சு தரலாம். இல்லை காலை நேரத்துலையும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஹெல்த்தியான எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.